ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 220வது நாமா திருப்பெயர் ஹுத நிஷ்பன்னாஜ நமஹா. வேள்வியில் தோன்றுவோனுக்கு நமஸ்காரம். ஹுத வேள்வியில், நிஷ்பன்ன தோன்றுபவன். யாகத்தில் இது ஸ்ரௌத்த கர்மாக்களை பற்றியும் சொல்கிறது. எந்தெந்த தேவதைகளை கூப்பிடுறார்களோ, அதாவது யாக கர்மாக்கள் பண்ணும்போது அது பெரிய காரியம். அந்த யாகங்கள் பண்ணும்போது சுப்பிரமணிய ஆஹ்வானமெல்லாம் உண்டு. அப்போ எல்லா தேவதைகளையும் அங்கே கூப்பிடுறது உண்டு. அப்படி கூப்பிடும்போது அந்தந்த தேவதைகளுடைய உருவத்தில் தோன்றி அதில் அளிக்கப்படக்கூடிய ஆகுதியை பெற்று செல்பவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். தசரதருடைய புத்திரகாமேஷ்டி யாகத்தில் பிராஜாபத்திய புருஷனாக வந்தது சாஸ்தா தான். அவருக்கு பாயசத்தை கொடுத்தவர். ஏன்னா இதிலேயே இந்த சஹஸ்ரநாமத்திலேயே 354வது நாமாவான பிராஜாபத்திய ஸ்வரூபகாய நமஹா அப்படிங்கும்போது அதில் விஸ்தாரேன்னு இதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அர்த்தம். பரமேஸ்வரன்கிட்டேருந்து தோன்றியவனுக்கு ஒரு நமஸ்காரம். எப்படி முன்னாடி ஹேமசம்பவாஜ நமஹா சொன்னோமோ அதே மாதிரி இங்கேயும் ஹுத பரமேஸ்வரனில் இருந்து நிஷ்பண்ண தோன்றியவன். ஏன்னா பரமேஸ்வரனுக்கு அஷ்டமூர்த்திங்கிற பேரும் இருக்குது. அதனால் அவர் யஜமான ஸ்வரூபமாகவும் இருக்கார், அக்னி ஸ்வரூபமாகவும் இருக்கார். அவர்கிட்டேருந்து வந்ததுனால சாஸ்தாவுக்கு ஹுத நிஷ்பண்ணன் அப்படிங்கிறதான பெயரும் அடையிறது. இன்றைக்கும் இந்த விசேஷமான ஹோமங்கள் எல்லாமும் அந்த அக்னியிலேருந்து ஒரு தேஜஸ் சக்தியானது மேலே வர்றது. அது சாஸ்தாவுடைய ரூபமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற நாமாவனுடையதான அர்த்தம். இன்றும் நாம் ஹோமத்தும் போது அதை அனுபவிக்கலாம். இப்போல்லாம் நிறைய ஹோமங்கள் போதெல்லாம் அதை படம் எடுக்கிறது இருக்குது. அதில் சில உருவங்கள்லாம் தோன்றதெல்லாம் இருக்குது இல்லையா? அப்படி அந்தந்த தெய்வங்களுடைய உருவத்தோடு இருந்து அதை இது பண்ணக்கூடியவர், அந்த ரூபங்களாக இருக்கக்கூடியவர், முக்கியமாக அக்னியில் தோன்றுபவர் அப்படிங்கிறதான அர்த்தமானது இந்த நாமா மூலமாக தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.